கஸ்டமர் வீட்டில் தொட்டி இல்லை, அதனால் சின்டெக்ஸ்குள்ளே வந்து மோட்டர் இறக்கி அந்த மோட்ரு மூலிமா தண்ணி மேலே பம்ப் பண்ணுறோம். அதுதான் கான்செப்ட்டு. இங்கே வந்துட்டு நம்ம 1 ஹெச்பியில் ஓப்பன் வெல் மோட்டர் வந்து நம்ம இங்கே சஜஸ்ட் பண்ணோம் கஸ்டமருக்கு. கஸ்டமர் ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ பைப் எல்லாமே யூபிவிசியில் யூஸ் பண்ணி டேரெக்டாக நம்ம சின்டெக்ஸ்குள்ளே இறக்கி நம்ம வந்து தண்ணியை பம்ப் பண்ணுறோம். நம்ம இப்படி பண்ணுறப்பவே நம்ம ஆள் வந்துட்டு ஒயரிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவர் ஒரு பக்கம் ஒயரிங் பண்ணார், நம்ம ப்ளம்பிங் பண்ணோம். அண்ட் கஸ்டமர் வந்துட்டு வால் மிக்சர் லீக்கேஜ் இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம கழட்டும் போதே சொல்லிட்டோம் உடஞ்சாலும் உடையலாம்ட்டு. அதே மாதிரி கழட்டும் போது உடஞ்சிருச்சு. ஸோ இது நம்ம மேலே ஃபால்ட் இல்லை, 4 ஆயிடுச்சு. ப்ளஸ் அதில் வந்து பிவிசி தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதை கழட்டிட்டு ஒரு 2-in-1 டேப் போட்டு நம்ம ஷவருக்கு யூஸ் பண்ணிட்டோம். அண்ட் இந்த பெயிண்டர் எல்லாமே இந்த பைப்புக்கு சேர்த்து பெயிண்ட் அடிச்சு விட்டு போயிடுறாங்க. அதை க்ளீன் பண்ணி ஒட்டுறக்கே நமக்கு கிட்டத்தட்ட டைம் ஆயிடுது. க்ளீன் பண்ணாமல் கூட ஒட்டலாம், பட் நம்ம க்ளீன் பண்ணி ஒட்டுறது கொஞ்சம் நல்லது. ஸோ அதனால் வந்துட்டு க்ளீன் பண்ணி ஒட்டுறோம். ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணி ஒட்டிட்டு நம்ம மோட்ரு ஆன் பண்ணி கஸ்டமருக்கு வீடியோ எடுத்து அனுப்பிட்டோம். அண்ட் இது வந்துட்டு நம்ம கிளாம்ப் வைக்கல, ஏன்னா கஸ்டமர் வந்து இந்த காம்பவுண்டை எடுத்துகிட்டு திரும்ப காம்பவுண்ட் கட்ட போகிறாங்க. நம்ம சிமெண்ட்டை வச்சு டேப்பர் அடிச்சு விட்டோம். ஸோ பைப் வந்து நகராது. ஸோ ப்ராப்ளம் இல்லை. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.